டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 மணி ஆக போது. 1 மணிக்கு உட்காந்து நாங்கள் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து சங்கு கிரேவி வச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். பாப்பா தோசையும் சங்கு கிரேவி வச்சு சாப்பிட்டுருக்கா. மணி பார்த்திங்கன்னா 1 இப்போ தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். சங்கு கிரேவி மட்டும் தான் பண்ண டைம் வச்சு சப்பாத்தி வெளியில் ஆர்டர் போட்டுக்கிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி 1 மணிக்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. என்னடா இந்த பிள்ளை சங்கு கிரேவி ஏதோ சொல்லிட்டு இருக்குன்னு யோசிப்பீங்க. சங்கு கிரேவினா ஒன்றும் கிடையாது, கடலில் இருக்கும்ல சங்கு. பெருசாக அந்த கேள்வி பார்த்தோன்னா குட்டி உண்டா சங்காக இருக்கும். அவிச்சு அதோட சதையை மட்டும் எடுத்து அதில் கிரேவி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி. இதை சாப்பிட்டா வந்து இந்த மூலம் அதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாம் வந்து கடல் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. 1 கிலோ வந்து 1000 ரூபா. திருச்சியில் வாங்கினாலும் 1 கிலோ 1000 ரூபா. இதே நீங்கள் சென்னையிலலாம் வாங்கினீங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு அவ்வளோ கொடுப்பாங்க. திருச்சியிலனா 1 கிலோ 1000 ரூபா விற்கிறாங்க. பாப்பா சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரு லைக், ஒரு கமெண்ட், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.